ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை குறிப்புகளும் வெள்ளிக்கிழமையில் நான் என்னென்ன வேலைகள் பார்த்தேன்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை குறிப்புகள் வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மார்னிங் வந்து தேவ்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து பார்க்குற வேலையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வேலையை முடிச்சுட்டேன்னா எனக்கு ஏதோ நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கு தான் எனக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி போடணுன்னு தான் ஆசை. ஆனால் இங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி இருக்கனால காலையில் வந்து எந்திரிச்சு வெளியிலேயே வர முடியாதா, அதனால தான் காலையில் போடுறதில்ல. தேவ்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தோடனே இந்த வேலை தான் பார்ப்பேன். மேக்ஸிமம் வெள்ளி செவ்வாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மஞ்சள் எல்லாம் பூசுவேன். பாக்கி நாளெல்லாம் கோலம் மட்டும் அங்கே போட்டு விட்டுருவேன். இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒரு சஷ்டி நாள், ஏதாவது ஒரு முக்கியமான விரத நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அன்றைக்கி இங்கே நான் போட்டு விட்டுருவேன். பாக்கி நாள் எல்லாம் கீழே ஸ்டெப்ஸில் மட்டும் கோலம் போட்டு விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டு போட்ட டே டு டே ரொட்டீனில் வந்து வாய்ஸ் வந்து சில இடத்துல டபுளாக கேட்டுருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வராது. நான் வந்து வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு எல்லாம் பூசி வச்சு விட்டாச்சு. எல்லா நாளும் இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூசி பண்ண முடியுமா அப்படின்னா என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விரத நாட்கள்லையும் நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம 2 குழந்தைங்கள் வச்சுட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்ணுவாங்க தான், ஆனால் அவங்களுக்கும் டைம் கிடைக்காது. கிடைக்கிற டைமில் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி பார்த்துப்போம். சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் யூஸ் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இருந்தால் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். அன்றைக்கி எதுவும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம உருளிக்கும் பூ ரெடி பண்ணி வச்சாச்சு. உருளிக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டாண்டு போடி கரெக்டாக வச்சுட்டேன்னா அது ஒன்றும் பண்ணாது. கீழே இழுத்தா கூட நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஏன்னா தேவ்குட்டி அதிகுட்டியும் வேணும்னே அங்கே போய் நின்று அந்த ஷீட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சொல்லி அவங்கள மாற்றிட்டேன். தேவ்குட்டியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயாச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்து கொஞ்சம் இருக்க 1-2 பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஊர்லலாம் எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி தான் விளக்கெல்லாம் போடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஆனாலும் அது 2ம் அங்கே கத்திகிட்டே இருக்குது. நான் தேவிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், டே அம்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்டா, கத்தாமல் இருன்னு. ஆனாலும் கேட்கல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டர்ப் ஆகிருந்ததுன்னா. நம்ம வெள்ளி செவ்வாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லலாம் தீபம் போடுவோம். ஆனால் நான் பூனேக்கு வந்ததுலேருந்து டெய்லியும் தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லா நாட்களும் தீபம் போடுவேன். எனக்கு முடியலனாலும் அன்றைக்கி என்னால் தீபம் போட முடியாது. பாக்கி எல்லா நாளும் நான் தீபம் போட்டுருவேன். இங்கே இருக்கிறவங்களாம் கரெக்டாக 10, 11 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பெல் சவுண்டு கேட்குமா. ஸ்டார்டிங்கில் கூட நான் 2, 3 நாள் இங்கே வந்து பண்ணாமல் தான் இருந்தேன். ஒரு 1 வீக்கு கூட பண்ணலைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மணி சவுண்ட் எல்லாம் கேட்க ஊட்டியும் நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கிறோம், நம்மளும் எல்லா நாளும் பண்ணலாம்னு சொல்லி டெய்லியும் 10 to 11 மார்னிங் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த டயத்தில் மார்னிங் நானும் தீபம் ஏற்றி ஒரு சின்ன குட்டியாக ஒரு பூஜை ஒன்று பண்ணுவேன். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, பூஜை ரூமில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நல்ல சுத்தமான துணி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி நாள் நம்ம தீபத்தை குளிர வச்சுருப்போம். அடுத்த நாள் திரும்ப நம்ம தீபம் ஏற்றணும். அதனால் அந்த திரியை வந்து நல்லா திரிச்சு விட்டா தானே நெக்ஸ்ட் டேக்கு நம்ம தீபம் வந்து ஏற்ற முடியும். அந்த திரியை வந்து நம்ம திரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கையில் எண்ணெய் ஒட்டும். அந்த கொஞ்சம் பிளாக்காக வேற இருக்குமா, அந்த டயத்தில் வந்து நம்ம அதோடைய எண்ணெய் டப்பா எடுக்கிறதும் சூட டப்பா எடுத்தோன்னா அந்த அந்த எண்ணெய் எல்லாம் அந்த டப்பாவில் போய் ஒட்டிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுக்கிட்டோன்னா நம்ம கையை அழகாக தொடச்சிக்கலாம். மற்ற எந்த பொருளையும் வந்து அந்த எண்ணெய் கரை வந்து ஒட்டாது. அதுக்கு தான் நானும் தீபம் எல்லாம் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பழைய பூ எல்லாமே நம்ம பூஜைக்கு வச்ச பூ எல்லாமே கீழே போடாமல் கிணறு, ஆறு அந்த மாதிரி உங்களுக்கு பக்கமாக இருந்தால் அங்கே கொண்டு போய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் ஊர்லலாம் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல போய் போட்டு வந்துடுவோம். இன்னொரு டிப் என்னதுன்னா, இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஷால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாரீ கட்டிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம நைட்டியோ சுடிதாரோ போட்டுட்டு நம்ம அப்படியே போய் நின்று தீபம்லாம் ஏற்றுவோம். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முன்னாடி ஒரு ஷால் போட்டுக்கோங்க. நைட்டி போட்டாலும் இருந்தாலும் சரி, சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஷால் ஒன்று முன்னாடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேளுங்க, விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பிராணி கியூப்பை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு தீபம் ஏற்றி அப்படியே காமிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மண் சுட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இன்னும் இதோட பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளோட சாம்பிராணி கரண்டிக்கு அளவாக அந்த மண் சுட்டியை நம்ம வச்சு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் நம்ம கங்கு உண்டாக்கி சாம்பிராணி புகை போடுறது, இன்னும் வந்து கரண்டி வந்து நல்லா டைட்டாக அந்த கரையெல்லாம் பிடிச்சிக்கிரும். கியூபு கூட நம்ம தேய்ச்சோம்னா போயிடும். அந்த கங்கு உண்டாக்கி சாம்பிராணி போடுறாங்கல்ல, அது வந்து அந்த சாம்பிராணி வந்து சில இடத்துல கரையாமல் இருந்தால் கூட அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிரும். நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். என்னோடய பூஜை கிளீனிங் ஐட்டம்லேயே நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்போ வந்து என்கிட்ட அந்த மண் சுட்டி இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் நான் பண்ணேன். அதனால தான் நான் லேட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பூஜை ரூம் குட்டி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பார்க்க நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இது உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போவே பண்ணுறேன். இல்லாட்டினா நான் மறுநாள் காலையில் தான் பண்ணுவேன். பூஜை பூவெல்லாம் எடுக்கும் பொழுது அப்போ இந்த சாம்பிராணியோட அந்த தூசியெல்லாம் நான் அப்போ தான் எடுப்பேன். நான் உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் அதை இப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கரண்டி எப்படி பளிச்சுன்னே இருக்கா? இந்த மண் சுட்டி மட்டும் அப்பப்போ ரொம்ப கருப்பாயிருச்சுன்னு நினச்சிங்கன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் இது கருப்பு அடிக்காது. நல்லா தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.